ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி விலாக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கனகாம்பட்டி சித்தரை தாங்க போய் பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ நான் அங்கே போகலை, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா போயிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க எனக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சென்னையிலேருந்து பழனி போகிறதுனால ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ பழனி போயிட்டு அங்கேருந்து பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டபுள் ட்ராவல்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சென்னையிலேருந்து பழனிக்கு ட்ரெயின் ஈஸி மெத்தட். அதுக்கப்புறம் அங்கே வவுசி மத்திய பேருந்து நிலையத்திலேருந்து கனகாம்பட்டிக்கு போக போகிறோம். ஸோ அங்கேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயின் ரோட்லேயே இந்த க்ரீன் கலர் பில்டிங் தான் அந்த மடம் நினைக்கிறேன். ஸோ நாணக்குடில்னு பார்த்தேன், அதில் போட்டு இருந்தது. ஸோ இதை நான் ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னா, எனக்கு கிடைக்கிற நல்ல விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போயிட்டு வருவோம் நெக்ஸ்ட் ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த மூர்த்தி சுவாமிகள் நாணக்குடில் கனகாம்பட்டி அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ எப்போவுமே தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறோம். ஸ்ரீ ஆதி விநாயகர் கோயில்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ராகு கேது இருக்காங்க. ஸோ இந்த கோயிலோட மெயின் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்தலாமா. கனகாம்பட்டி சித்தர் ஜீவ சமாதி கோயில் திறக்கப்படும் நேரம் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை இக்கோயில் நடை திறந்திருக்கும். மேலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற பூஜைகள் இங்கு நடைபெறும். கனகாம்பட்டி சித்தரின் ஜீவ சமாதியை பார்க்க வரும் பக்தர்களை இடைவிடாத அன்னதானம் கண்டினியூஸா போட்டுட்டே இருப்பாங்களாம். அது மட்டும் ஸோ ஒரே நேரத்தில் 1000 வாகனங்கள் நிற்கக்கூடிய அளவு இங்கே இடங்களில் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் பழனியிலிருந்து கனகாம்பட்டிக்கு 10 நிமிடத்துக்கு ஒரு முறை அரசு பேருந்து எந்நேரம் இயங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த இதெல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்காக நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எங்கள் அம்மா சொன்ன பிறகு தான் எனக்கு இந்த கோயில் பற்றியோட ஹிஸ்ட்ரியை நம்ம போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்தது. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தற்போது தமிழகம் முழுவதும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருப்பது இந்த கனகாம்பட்டி சித்தரின் ஜீவ சமாதி தான். பழனி என்றாலே நம் நினைவுக்கு வருவது அறுபடை வீடுகளின் ஒன்றான முருக பெருமானின் ஆலயம் மட்டும்தான். ஆனால் தற்போது அது மட்டும் இல்லாமல் கனகாம்பட்டி சித்தரின் ஜீவ சமாதியை பார்க்க மக்கள் தினந்தோறும் இங்கே வந்துட்டு இருக்காங்களாம். யார் கனகாம்பட்டி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். எனக்கும் இப்போ அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லை எனக்கு இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு அதோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது முன்னு ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ஸோ ஹிஸ்ட்ரியை போய் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்க நிறைய மன நிம்மதி, அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்கள் நிறைவேறுதான் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ எங்கள் அம்மா போகும்போதே கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மா ஒரு விஷயத்துக்காக போயிட்டுருக்காங்க, வேண்டுதலுக்காக. ஸோ அதனால் கூட இருக்கவங்களுக்கும் மோட்டிவேட் பண்ணாங்க. நீ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வா, உனக்கு நடக்கும், மாலை எடுத்துட்டு போய் கட்டு. அப்புறம் விபூதி தண்ணி தருவாங்களாம். ஸோ விபூதி தண்ணி அந்த சுத்தமான தண்ணியில் விபூதி தண்ணியை கலந்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சந்தனம், ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க கூட இருக்கிறவங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் வேண்டுதல் நிறைவேறி இருக்கு. அதனால தான் அவங்க இதெல்லாம் சொல்றாங்க. ஏன்னா தெரியாம ஒருத்தவங்க சொல்ல மாட்டாங்கல்ல. எப்பவுமே நம்ம கோயிலுக்கு போறதே நம்பிக்கையாக தான் போறோம். ஸோ அந்த நம்பிக்கை நிறைவேறுதுன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போய் தான் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் ஸ்டே பண்ணுறாங்க. அதோட வசதி கூட இங்கே இருக்குது நிறைய. ஏன்னா நம்ம நிறைய பேர் லாங்லேருந்து வருவோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா அது மாதிரி பிளேஸ் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உச்ச நேர பூஜைன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக பண்ணுறாங்களாம். ஸோ ஆஃப்டர்நூன் பூஜையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அங்கே ஒரு சில இடத்துங்கலாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்குன்னே நம்ம இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட ஜீவ சமாதி போல். ஸோ கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வரலாம். சித்தரோட இது ஒரு ஜீவ சமாதி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயில்கள் 2 கோயில்கள் காட்டுறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்த வீடு, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண திங்ஸு அதெல்லாம் கண்டினியூஸாக ஒரு சில இடத்துல இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காங்க.
சித்தரோட ஜீவ சமாதி பார்த்துட்டு இருந்து அன்னதானம் இடத்துக்கு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து இங்கே நல்லாவே இருந்தது சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் டொனேஷன் வந்து நம்ம வந்து அரிசி மூட்டையாவோ இல்லை அமௌண்ட் பேஸ் பண்ணி கூட நம்ம வந்து டொனேஷன் பண்ணலாமா. சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கேருந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பஸ்ஸு, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வந்து ஷேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஒரு 5-4 பேர் சேர்ந்து நம்ம போகிற மாதிரி இருந்தால் ஒரு ஆட்டோ வந்து நம்ம எடுத்துகிட்டு அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மூட்டை சாமிகள் இன்னொரு இடம் சொன்ன பார்த்தீங்களா அந்த இடம். ஆக்சுவலாக இவங்க வந்து 3-4 இடத்துக்கு போயிருக்காங்க. எனக்கு சரியாக தெரியல அந்த இடம்லாம். ஸோ நம்ம நேரில் போய் பார்க்கும்போது தான் அது இது என்ன இடம்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியனால ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ரதி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.